ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, கண்களை, சிந்தனை, எண்ணங்களை, ஆட்டிடியூடை, பிஹேவியரை ஆண்டவரே நீர் ஒரு விசை கூட நீர் பரிசுத்தப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த இடத்திலே ஒன்றாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி ஆண்டவரே, உமக்கு மகிமையை கொண்டு வரும்படியா ஆண்டவரே, உமக்கு நன்றி பலிகளை கொண்டு வரும்படி உமக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வரும்படி ஆண்டவரே, இந்த இடத்திலே நன்றி கலந்த உள்ளத்தோடு ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்திலே ஒன்றாய் கூடி இருக்கின்றோம் ஆண்டவரே. இந்த 5 மாத காலங்களும் ஆண்டவரே கண்ணின் மணி போல நிறங்களை பாதுகாத்து இந்த 6வது மாதத்தில் ஆண்டவரே நிறங்களை காலடி எடுத்து வைத்திருக்கின்ற இந்த நல்ல தயவுக்காக ஆண்டவரே, இந்த நல்ல இரக்கங்களுக்காக ஆண்டவரே, இந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரேபாலா ஷபா ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, எங்களை போஷித்தீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்துகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு தைரியம் தந்த நீர், எங்களோடு கரங்களை பிடித்து நீர் எங்களை நடத்தி வருகின்ற இந்த நல்ல தயவுக்காக ஆண்டவரே, இந்த நல்ல இரக்கங்களுக்காக, இந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உம்மோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நேராக நீர் எங்களை நடத்தும்படி ஆட்சேபிக்கின்றேன். இப்படியாய் நீர் நடத்த போகின்ற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மீட்டிங் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய பாதுகாவல் எங்களோடு இருக்கும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, பாடல் பகுதியிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஜெப வேளையிலும் ஆராதனை பகுதியிலும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பரிசுத்த பந்தி பகுதியிலும் மெசேஜ் வேளையிலும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும்படி ஆட்சேபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாய் நீர் செய்ய போகின்ற நல்ல தயவுக்காக ஆண்டவரே, இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உமோடு இணைந்து வாழ கிருபை தாருங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது கரங்களிலே இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 7வது பேஜில் 1வது பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். 7வது பேஜில் 1வது பாடல். எண்ணலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணலடங்கா ஸ்தோத்திரம்
வீசிடும் காற்றும் பனி தூறலும் நாட்பீனில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் என் நிலத்தின் ஜீவராசியும் நீரினில் வாழ்கின்ற யாவும் என் நிலத்தின் ஜீவராசியும் பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே. என்றென்றும் நான் பாடுவேன். அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகத்தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அப்பா நீர் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீர் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஐயா நீர் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே பிறந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் ஐயா எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அநேக அற்புதங்களை செய்து தகப்பனே நீர் எங்களை நடத்தி வருகின்ற இந்த நல்ல பாதைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எண்ணில் அடங்கா நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து வருகிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நன்றி ஆண்டவரே. ஐயா நீர் செய்து வருகின்ற சகல நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே எண்ணிலடங்கா ஸ்தோத்திரத்தை ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்து வருகின்ற சகல நன்மைகளுக்காக ஆண்டவரே சகல கிருபைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம்.
நம்முடைய கரங்களில் இருக்கின்ற அதே பாடல் புத்தகத்தில் 2வது பாடலை அதே பேஜில் 7வது பேஜில் 2வது பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படி நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம். நமக்கு தேவனிடத்திலிருந்து ஒத்த ஆசை வரும் என்கின்ற ஒரு உணர்வோடு எந்த ஒரு மனிதர்களோ எந்த ஒரு ஆண்டவரே அப்பா இந்த பூமியில் உள்ள காரியங்களோ அல்ல ஆண்டவரே அப்பா உம்மிடத்திலிருந்து நீர் அனுப்புகிற ஒத்தாசைகளுக்காக இந்த பூமியிலே நாங்கள் உமக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒரு உணர்வோடு நாம் எல்லோரும் 2வது பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எனக்கு தாசை வரும் பர்வத நேராயேன் கண்களையே எனக்கு தாசை வரும் பர்வத நேராயேன் கண்களையே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணுக்கடங்கான நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எண்ணுக்கடங்கான நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயேன் கண்களை எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயேன் கண்கள் ஏறெடுப்பே மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே மாறிடுமோ உம் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயேன் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயேன் கண்கள் ஏறெடுப்பே என் காலை தள்ளாடவும் என்னை காக்கும் தேவன் என் காலை தள்ளாடவோட்டா என்னை காக்கும் தேவனுரங்கா இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே இஸ்ரவேலை காக்கும் என் தேவன் ராப்பகல் உறங்காரே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயேன் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயேன் கண்கள் ஏறெடுப்பே பல பக்கத்தின் நிழலவரே பழுவாமல் காப்பவர் அவரே பல பக்கத்தின் நிழலவரே பழுவாமல் காப்பவர் அவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே
எனக்கு தாசை வரும் பர்வத நேராயன் கண்களை தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு தாசை வரும் பர்வத நேராயன் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வத நேராயன் கண்கள் ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மாறிடுமோ கிருபையின் நாடும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ உம் கிருபையின் நாடும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை வரும் பர்வத நேராயன் கண்களையே. எனக்கு தாசை வரும் பர்வத நேராயன் கண்களையே. ஆண்டவரே, எங்கள் கண்களை நாங்கள் உமக்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, மலைகள் பெயர்ந்து போனாலும் ஆண்டவரே, ஆண்டவரே, நிலை மாறி ஆண்டவரே புவி அகண்டு போனாலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை, நீர் எங்கள் மீது வைத்திருக்கின்ற இந்த கிருபை ஆண்டவரே ஒரு நாளும் மாறாத ஆண்டவரே, ஒரு நாளும் மாறாத கிருபை நீர் எங்கள் மீது வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. உலகம் தலைகீழாக இருந்தாலும் நீர் எங்கள் மீது வைத்த கிருபை ஐயா ஆண்டவரே ஒரு நாளும் மாறாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உணர்வுக்காக ஆண்டவரே, இந்த வெளிப்பாடுகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க தகப்பனே, பலப்படுத்துங்க. உம்மோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நேராக நீர் நடத்துங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அதே ஒரு உணர்வோடு இருந்து நாம் 5வது பேஜில் 3வது பாடலை பாடி நாம் தேவனை நாம் ஆராதிக்கலாம். நாம் எல்லோரும் எழுந்து நின்று இருக்கின்ற இடங்களில் நாம் எல்லோரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணுபவர், அவர் சக்தியும் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே.
அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் நம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவன் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அழுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அழுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து பலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. நீரே எங்கள் கோட்டை ஆண்டவர். ஐயா நீரே எங்கள் துருகம் ஆண்டவரே. ஆண்டவரே நீரே எங்களுடைய பாதுகாவலர். ஐயா ஆண்டவரே நீரே எங்களுடைய இரட்சகர். ஆண்டவரே ஆண்டவரே எங்களை நீர் முன்குறித்து எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே எங்களை ரட்சித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களை நீதிமான்களாய் மாற்றி உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற இந்த நல்ல தயவுக்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஐயா ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஐயா தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படியா நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல பாக்கியத்திற்காக
ஆண்டவரே, இந்த நல்ல இரக்கங்களுக்காக, இந்த நல்ல தயவுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதியும் பலப்படுது. எல்லாம் உம்முடைய கரங்களிலே தருகிறேன். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. நாம் அப்படியே எல்லோரும் நின்ற வண்ணமாக தனித்தனியாக நாம் எல்லோரும் உள்ளத்தின் நாம் இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 91 சங்கீதம், சங்கீதம் 91 9-10 வசனங்கள். சங்கீதம் 91 9-10 வசனங்கள். ஒன்பது 10 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. மறுபடியும் வாசிக்கின்றேன். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. தெலுங்குல வாசிங்க, வாசிங்க. 9-10 9-10 9-10 9-10. எஸ், கரெக்ட். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். தாபரம் என்றால் என்ன? உனக்கு தாபரமாக கொண்டாய். தாபரம் என்றால் என்னன்னு சொன்னால் ஹேபிட்டேஷன். இங்கிலீஷில் இது ஹேபிட்டேஷன். அதை அடுத்த இன்னும் ஒரு சிம்பிளான வார்த்தையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இது ஹவுஸ், ஹோம். ஹவுஸ், ஹோம், வீடு. தமிழில் சொல்லும்போது என்னது? வீடு. என்னது? வீடு. பாருங்க, அந்த வார்த்தை மறுபடியும் வாசிங்க. எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு நீ வீடாக கொண்டிருக்கிறாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு வீடாக கொண்டிருக்கிறாய். அப்ப நீ எங்க இருக்கிற? இப்போ தேவனுடைய வீட்டுக்குள்ளாக நீ இருக்கிறாய். தேவனை நீ எப்படி கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய வீடாக நீ கொண்டிருக்கிறாய். அப்ப நீ இப்ப எங்க இருக்கிற? அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற. அந்த வீடு யாரு? தேவன். நீ ஆராதிக்கக்கூடிய தேவன். நீ ஆராதிக்கக்கூடிய தேவன் உனக்கு யாரு? உன்னுடைய வீடாக நீ கொண்டிருக்கிறாய். அந்த வீட்டுக்குள்ளாக நீ பிரவேசிக்கிறாய். அந்த வீட்டுக்குள்ளாக நீ இருக்கிறாய். அந்த வீட்டுக்குள்ளாக நீ இருக்கிறாய். அது எந்த வீடு? தேவன். தேவனுடைய வீடு அல்ல, தேவனே வீடாக இருக்கிறார். தேவனே வீடாக இருக்கிறார். தேவனே வீடாக இருக்கிறார். ஆகையால் பொல்லாப்பு
உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நாம் எங்க இருக்கிறோம்? தேவனுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறார்? நமக்கு வீடாக இருக்கிறார். பாருங்க, இப்ப இந்த வீடு இருக்கு. இந்த வீட்டுக்குள்ளாக நாம் எல்லோரும் அமர்ந்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சரியா? இந்த வீடு இருக்கு. இந்த வீட்டுக்குள்ளாக நாம் எல்லோரும் அமர்ந்திருந்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இப்ப திடீர்னு ஒரு மழை வருது. நமக்கு ஏதாவது பாதிப்புண்டுமா? இன்னும் நம்ம தேவனை என்ன செய்வோம்? ஆராதித்து கொண்டே இருப்போம். ஒரு மழை வருதுன்னு வச்சுங்களேன், ஏதாவது நமக்கு பாதிப்புண்டா? இன்னும் நம்ம என்ன செய்யறோம்? இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறோம். வீட்டுக்குள்ள இருந்து தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒரு புயல் அடிக்குது, நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இன்னும் நம்ம என்ன செய்யறோம்? இங்கே உட்கார்ந்து இருந்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் வீடு. சரிதானா? இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? நாம் சாப்பிடுவதற்கான உணவு இருக்கு. தேவனை துதித்து ஆராதிக்கும்படி பாடல் புத்தகங்கள் இருக்கு. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி வேதம் இருக்கிறது. எல்லாமே ஆண்டவர் இந்த வீட்டுக்குள்ளாக என்ன செய்திருக்கிறார்? அரேஞ்ச் பண்ணி வைத்திருக்கின்றார். எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அரேஞ்ச் பண்ணி வைத்திருக்கிறார். சரிதானா? இதுதான் தேவனுடைய வீடு. இதுதான் தேவன். இதுதான் தெளிவா. இதுதான் யாரு? தேவன். இது யாரு? இதுதான் தேவன். தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்? வீடாக இருக்கிறார். அப்ப அந்த வீட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நம்ம எதை குறித்தும் நம்ம என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, கலங்க வேண்டிய தேவையில்லை. பாருங்க, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன் பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னா, நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற? வீட்டுக்குள்ள இருக்கிற. அது யாரு? வீடு யாரு? தேவன். தேவன் தான் உன்னுடைய வீடு. கர்த்தர் தான் உன்னுடைய வீடு. தெரியுங்களா? அதனால பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பொல்லாப்பு செய்யறதுக்கு மக்கள் என்ன செய்வாங்க? முயற்சிப்பார்கள். ஆனா அவர்கள் எங்க நிற்பாங்க? இந்த டோரும் க்ளோஸ், இந்த டோரும் க்ளோஸ். இந்த வீட்டுக்கு வெளியே தான் இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அவருடைய வீட்டுக்குள்ளாக நம்மை வைத்து அவ்வளவு பாதுகாப்போடு நம்மை நடத்தி வருகின்றார். தேவனுக்குள்ளாக நம்மை கொண்டு வந்து நம்மை தேவன் அப்படி பாதுகாத்து வழி நடத்தி வருகின்றார். பொல்லாப்பு என்ன செய்யாது? உனக்கு நேரிடாது. உன்னை தேடி பொல்லாப்பு வருமா? ஆனா அது உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை கூடாரத்தை தேடி வருமா? வரும். ஆனாலும் என்ன செய்ய முடியாது? வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியாது, அணுக முடியாது. நம்மிடத்தில் வந்து அணுக முடியாது. அணுக முடியாதுன்னா என்ன? நம்மிடத்தில் வந்து நெருங்க முடியாது, நம்மை தொடுவதற்கு முடியாது. ஏன்னா நம்ம எங்க இருக்கிறோம்? தேவனுக்குள்ளாக இருக்கிறோம். தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்? நமக்கு வீடாக இருக்கிறார். தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்? வீடாக தேவன் நமக்கு இருக்கிறார். அவருடைய வீட்டுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அவரே நமக்கு வீடாக இருக்கிறார். தெளிவாய் புரியுதுங்களா? இந்த வசனத்தை தெளிவாய் புரிந்து கொள்கிறீர்களா? இந்த வசனத்தை பாருங்க, ஆண்டவர் தெளிவாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் ஒரு வீடை கட்டி அந்த வீட்டுக்குள்ள உன்னை கொண்டு வைப்பேன்னு சொல்ல, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். அப்படின்னா ஆண்டவரே தான் நமக்கு வீடு. ஆண்டவரே தான் நமக்கு வீடு. வேற என்றும் கிடையாது, வேற ஒன்றும் இல்லை. நாம் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒரு உவமையில் நாம் வாசித்திருக்கிறோம். கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு. அப்ப அந்த கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு எதுனா, தேவனுடைய சத்தியத்தின் மீது ஒரு வீடு கட்டி எழுப்பப்படுகிறது. அந்த வீடு காற்றடிச்சாலும் மழை அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் அது என்ன செய்யாது? அந்த வீடு என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. ஏன்னா தேவனுடைய சத்தியத்தின் மீது கட்டப்பட்ட வீடாக இருக்கிறது. இந்த வீடு கட்டுறது யாரு?
தேவனே அந்த வீடை கட்டி வருகிறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் அந்த வீடு, அதற்குள்ளாகத்தான் நீ பிரவேசித்திருக்கிறாய், அதற்குள்ளாகத்தான் நீ பிரவேசித்திருக்கிறாய், அந்த வீட்டுக்குள்ளாகத்தான் நீ பிரவேசித்திருக்கிறாய். புரியுதுங்களா பிரதர்? புரியுதுங்களா உங்களுக்கு? கொஞ்சம் புரியுதா? அதற்குள்ளாகத்தான் நீ பிரவேசித்திருக்கிறாய். God is our house. Our house is God. We are inside His house. God itself is a house. God itself is a house. So who can touch you? Who can touch you? Who can harm you? No one can touch you. No one can harm you. No satanic attacks will come and attack you. No satanic force will come near to you, because you are in Christ. You are in His house. God itself is a house. You are in Him. So don't worry about the worldly people attacks. Worldly people attacks. Don't worry. Where are you? You are in His temple. He Himself is a temple. He Himself is a temple. We all are inside His house. He Himself is a house. So we all are in Him. That is our assurity. Before we were living, நாம் இதற்கு முன்பதாக தேவனுடைய வீடில்லாத உலக வீட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த நாட்களில் பிசாசானவனும் உலக ஜனங்களும் வந்து நம்ம என்ன செய்தார்கள்? ஆண்டு கொண்டார்கள். எப்பொழுது நாம் தேவனுடைய வீட்டுக்குள்ளாக தேவனையே நாம் வீடாக பெற்றுக்கொண்டோமோ, அப்பொழுது அவங்களால என்ன செய்ய முடியல? நம்மள ஒன்றும் செய்ய முடியல. அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய வீட்டுக்குள்ளாக இருக்கிறீர்கள். தேவனே உங்களுடைய வீடாக காணப்படுகிறார். என்னோடு இணைந்து ஒரு சில வசனங்களை திருப்புங்கள். கர்த்தர் இன்னும் அதிகமாய் நமக்கு கற்றுத்தர போதுமானவராக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 முதல் 4 முடிய உள்ள வசனங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரம், ஜெனசிஸ். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, 1 to 4 முடிய, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும், தெளிவாய் பாருங்கள், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் சொல்றார், தெளிவாய் பாருங்கள் முதல் வசனத்தை, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு. ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு. புறப்படு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டுருவாரா? இப்ப நீங்க ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, ஆண்டவர் என்ன சொல்றார், வந்து நீங்க இந்த வீடை விட்டு புறப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு ஆண்டவர் உங்களை அப்படியே விட்டுருவாரா? காட், தேவன் வந்து சொல்றார், நீங்க என்ன செய்யுங்க, இப்ப இருக்கக்கூடிய இந்த வீட்டையும் தகப்பனையும் உன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ அப்படின்னு சொல்லிட்டு
தேவன் ஆபிரகாமை நோக்கி சொல்கின்றார். அப்ப ஆபிரகாமுக்கு அங்க என்ன இருக்கு? ஒரு வீடு இருக்கு, அப்படிதானே? ஆல்ரெடி தகப்பனுடைய வீட்டில் ஆபிரகாம் இருக்கிறார். ஆபிரகாமினிடத்தில் தேவன் சொல்கிறார், நீ என்ன செய், இந்த உன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு நீ கிளம்பி போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். 2வது வசனத்தை வாசிங்க, 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். என்ன செய்தான்? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் என்ன செய்தான்? புறப்பட்டு போனான். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய், உன்னுடைய வீட்டை விட்டு நீ புறப்பட்டு போ, உன்னுடைய தேசத்தை விட்டு நீ புறப்பட்டு போ, உன்னுடைய இனத்தை விட்டு நீ புறப்பட்டு போ போன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. இந்த வசனம் தான் இங்க என்ன செய்திருக்கு? டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு. இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறுபடியுமாய் இன்றைய நாளிலே கர்த்தர் நமது மத்தியிலே கொண்டு வந்து வைத்திருக்கின்றார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். இந்த மாதத்தினுடைய 1ஆம் நாளிலே கர்த்தர் நமக்கு வீடாக மாறி இருக்கிறார். கர்த்தர் நமக்கு வீடாக மாறி இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமினிடத்தில், நீ உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டார்? சும்மா அப்படியே விட்டு விட மாட்டார். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிட்டார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். என்ன செய்தார் ஆபிரகாம்? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் என்ன செய்தான்? புறப்பட்டு போய்விட்டார். புறப்பட்டு போன ஆபிரகாம ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தார். அவர் பெயரை பெருமைப்படுத்தினார். முதல் ஆசீர்வாதம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஆபிரகாமினுடைய ஜாதி என்ன ஜாதி? பெரிய ஜாதி. அநேக இன்னைக்கு வரைக்கும் அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சந்ததிகள் முழுவதுமாய் ஆபிரகாமினிடத்திலிருந்து வந்தது. நீங்களும் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் யாரு? ஆபிரகாமினுடைய சந்ததி. மறுபடியும் பிறந்தால் தேவனுடைய சந்ததியாகவும் நாம் மாறிவிடுகின்றோம். நாமும் யாருதான்? ஆபிரகாமின் சந்ததி தான். சரிதானா? நாம் எல்லோரும் யார்? ஆபிரகாமின் சந்ததி. ஆண்டவர் சொல்றார், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்த தேவன் அதை என்ன செய்தார்? நிறைவேற்றினார். திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 21வது அதிகாரம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 1-3 முடிய. கர்த்தர் தாம் சொன்னபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். சோ ஆபிரகாமினுடைய சந்ததி இந்த இடத்திலிருந்து பெருகுகிறது.
இந்த இடத்திலிருந்து ஆபிரகாமுடைய சந்ததி என்ன செய்கின்றன? பெருகுகின்றன. அதாவது ப்ராமிஸ் சன் தான் ஈசாக். அதுதானே தேவன் வாக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் பிள்ளைதான் ஈசாக்கு. தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த ஈசாக்கின் இடத்திலிருந்து அவருடைய சந்ததி, அவருடைய ஜாதி இந்த பூமியில் பெருகிக்கொண்டே வந்தது. பாருங்க, ஆண்டவர் சொன்னபடி உன்னுடைய ஜாதியை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை பெரிய ஜாதி ஆக்கினார். அதோடு மட்டுமல்லாமல் பாருங்க, அடுத்த வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. 22:17-18 பாருங்க. ஆதியாகமம் 22:17-18 வசனங்களை வாசிக்கலாம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மறுபடியும் ஆண்டவர் இந்த இடத்திலே ஆபிரகாமை ஆசீர்வதித்து இந்த வார்த்தைகளை ஆபிரகாமுக்கு கொடுக்கின்றார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ உன் வீட்டை விட்டு வெளியே வா என்று சொன்னார். ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிந்து கடந்து வந்து விட்டார். தேவனுடைய வீட்டுக்குள்ளாக ஆபிரகாம் கடந்து வந்து விட்டார். எங்கு வந்திருக்கிறார்? தேவனுடைய வீட்டுக்குள்ளாக ஆபிரகாம் கடந்து வந்திருக்கிறார். தேவனே அவருக்கு வீடாக மாறிவிட்டார். தேவனே ஆபிரகாமுக்கு வீடாக மாறிவிட்டார். முதலில் ஆபிரகாம் எங்கிருந்தார்? தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருந்தார். தகப்பன் வீட்டை முற்றிலுமாய் விட்டு ஆபிரகாம் தேவனுடைய வீட்டுக்குள்ளாக கடந்து வந்துகிறார். அது எதென்று சொன்னால், தேவனே அந்த வீடாக இருக்கின்றார். அந்த வீட்டுக்குள்ளாக தேவனே அவருக்கு வீடாக மாறினவுடன் ஈசாக்கை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கின்றார். ஈசாக்கை கொடுத்து விட்டு ஈசாக்கை வைத்து ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்கிறார். அந்த டெஸ்டிலே ஆபிரகாம் என்ன செய்கிறார்? ஆபிரகாம் டெஸ்டிலே பாஸ் பண்ணுகிறார். பாஸ் ஆன உடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். என்னென்ன சொல்லுக்கெல்லாம் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார்? தகப்பனையும் தாயையும் வீட்டையும் இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னால் ஆபிரகாம் கிளம்பி வந்தார். உன்னுடைய மகனை, முதிர் வயதில் நீ பெற்றெடுத்த உன்னுடைய மகனை நீ எனக்கால் பலியிடு என்று சொல்லி தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லுகின்றார். சொன்னவுடன் அதையும் ஆபிரகாம் செய்வதற்கு துணிந்து விட்டார். ஆனா ஈசாக்கை தேவன் பலியிட கொடுத்தாரோ? இல்லை, கொடுக்கல. இட் வாஸ் எ டெஸ்ட் ஃபார் ஆபிரகாம். அந்த டெஸ்ட்லே ஆபிரகாம் என்ன செய்தார்? பாஸ் பண்ணி விட்டார். ஏன் தேவன் ஆபிரகாம் பாஸ் பண்ணார்னா, ஆபிரகாம் எங்க இருக்கிறார்னா தேவனுடைய வீட்டுக்குள்ளாக இருக்கிறார். தேவனே அவருக்கு வீடாக இருக்கிறார். அதனால எந்த டெஸ்ட் வந்தாலும் ஆபிரகாம் என்ன செஞ்சிருவாரு? பாஸ் பண்ணுவார். எந்த டெஸ்ட் வந்தாலும் ஆபிரகாம் பாஸ் பண்ணி. ஏன்னா அவர் தேவனுடைய வீட்டுக்குள்ளாக இருக்கிறார். தேவனே அவருக்கு வீடாக இருக்கிறார். பாஸ் பண்ணிட்டார். பாஸ் பண்ண உடனே பாருங்க, 17வது வசனத்தை மறுபடியும் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அழைத்து வந்தார். இந்த இடத்திலே ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து விட்டார். ஈசாக்கை கொடுத்து விட்டார். கொடுத்து விட்டு மறுபடியும் ஒரு டெஸ்டை கூட, அந்த டெஸ்ட்லும் பாஸ் பண்ண உடனே கண்டினியூஸ் பிளஸிங். பாருங்க, கண்டினியூஸா அவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் பெருக பண்ணியிருக்கிறாரா? வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததியை பெருக பண்ணி இருக்கிறார். நம்ம ஒரு அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆண்டவர் பாருங்க,
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்கள், உனக்கு எதிராக எழும்பி வருகிற சத்துருக்களை நீ மேற்கொள்ளுவா என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமிற்கு அந்த இடத்திலே ஆசீர்வாதத்தையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுக்கின்றார். ஏனென்று சொன்னால் ஆபிரகாம் இருக்கக்கூடிய இடம் எது? தேவனுடைய வீடு. தேவனே அந்த வீடாக காணப்படுகிறார். தேவனே அந்த வீடாக காணப்படுகிறார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், இங்கதான் இருக்கு. நம்ம எல்லாரும் யாருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும்? தேவனுடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததிக்குள் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினால், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினால் அந்த சந்ததி முழுவதுமாய் ஆசீர்வதிக்கப்படுகின்றன. அந்த ஒரு மனிதன் தேவனை, பிதாவை தன்னுடைய வீடாக கொண்டபடியினால் அந்த மனிதனுடைய சந்ததி முழுவதுமாய் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த நாளிலே ஒரு முடிவெடுக்கலாம். உம்முடைய வீட்டுக்குள்ளாக நான் கடந்து வந்து உம்முடைய பாதுகாவலுக்குள்ளாக நான் இருந்து கொள்வேன் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், உன் சத்துருக்களை உன்னுடைய கையிலே நான் ஒப்புக் கொடுப்பேன், அவர்களை நீ மேற்கொள்ளுவாய். அதோடு இணைந்து சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் உன் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதான் அவருடைய வார்த்தை. தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அதை என்ன செய்து முடிப்பார்? செய்து முடிப்பார். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, நான் உன் பேரில் ஆணையிட்டேன் என்று சொல்கின்றார். ஆண்டவர் சொன்னாலே அது என்ன செய்யும்? நடக்கும். இது டபுள் கன்ஃபர்மேஷன். ஆண்டவர் ஸ்ட்ரெஸ் பண்றார், நான் ஆணையிடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்கிறார். அருமை சகோதரர்களே, அருமை சகோதரியே, ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற இடம் அவருடைய வீடு, அவருடைய வாசஸ்தலம், அவரே வீடாக உங்களுக்கு இருக்கின்றார். அதனால நீங்க என்ன செய்யறது தேவையில்லை. உங்கள் சத்துருக்களை குறித்து நீங்கள் கலங்க வேண்டிய தேவையில்லை, பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் அவருடைய வீட்டுக்குள்ளாக இருக்கிறீர்கள், அவரே உங்களுக்கு வீடாக காணப்படுகிறார். அதோடு மட்டுமல்ல, 24:35 வாசியுங்கள். ஆதியாகமம் 24:35 வாசியுங்கள். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆதியாகமம் 24:35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். இது மூன்றாவது மனிதனுடைய ஒரு சாட்சி. ஆபிரகாமை குறித்து மூன்றாவது மனிதன் கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சி தான் இந்த சாட்சி. எப்படி ஆண்டவர், நான் அவன் பேரில் உன் பேரில் நான் ஆணையிட்டு சொல்கிறேன் என்று சொல்லி இயேசு பிதாவானவர் சொல்கின்றார். சொன்னதோடு மட்டுமல்ல, அது நடந்தும் முடிந்திருக்கின்றன. அது நடந்தும் முடிந்திருக்கின்றன, நடந்திருக்கின்றன. ஆண்டவர் அப்படி அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? சீமானா இருக்கிறார்.
கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை தேவன் என்ன செய்தார்? அவருடைய வீட்டுக்குள்ளாக அவரே ஆபிரகாமுக்கு வீடாக இருந்து அவரை ஆசீர்வதித்து இருப்பதை நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். அதுக்கு ஆபிரகாம் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். என்ன செய்தார்? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். எதற்கு கீழ்ப்படிந்தார்? உன் வீட்டை விட்டுட்டு என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அழைத்தார். எப்படி அழைக்கிறார்? உன்னுடைய வீட்டை விட்டுட்டு என்னுடைய வீட்டுக்குள்ளாக வா, நானே உனக்கு வீடாயிருப்பேன். அதற்கு அவர் கீழ்ப்படிந்தார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டை விட்டுட்டு என் வீட்டுக்குள்ள நீ வா. உனக்கு தெரிந்த உன்னுடைய வாழ்க்கையை நீ விட்டு நான் உனக்கு கொடுக்கக்கூடிய, உன்னிடக்கு சொல்லக்கூடிய, உனக்கு காட்டக்கூடிய வாழ்க்கையை நீ வாழ். அப்படி வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை இப்படி ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். You come out of your house and get into my house, I will be your house. Come out of your house, get into my house, I will be your house. So nothing will harm you, no Satan will attack you, because you are in God's house. God is your house. That is what happened in Abraham's life. Abraham என்று அழைக்கப்பட்டார். ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்டார். ஏன்னா முற்றிலுமாய் அவர் தேவனுடைய வீட்டுக்குள்ளாக கடந்து வந்து விட்டார். தேவனே அவருக்கு வீடாக மாறிவிட்டார். இந்த உலக வாழ்க்கையை விட்டு பரலோக அனுபவத்தை இந்த பூமியில் அனுபவிக்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நீங்களும் நானும் கடந்து வருவோம் என்று சொன்னார். ஆண்டவர் நம்மை, அவரே நமக்கு வீடாக இருந்து நம்மை பாதுகாத்து எந்த பொல்லாத சேனைகளும் நம்மை நெருங்காதபடிக்கு நம்மை வேலையடைத்து நம்மை பாதுகாத்து வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. மறுபடியுமாய் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒரு சகோதரனை அழைக்கின்றார். பேதுரு மத்தேயு 4வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 18-19 வசனங்கள். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். யார் அழைக்கிறார்? ஆண்டவர். பேதுரு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? வலை பழுது பார்த்து கொண்டிருக்கின்றார். பேதுருவும் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இயேசு பார்த்து என்ன செய்கின்றார்? என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள்? அவர்களுடைய வீடு, அவர்களுடைய வள்ளம், அவர்களுடைய வலை, அவர்களுடைய தொழில்,
அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் சொல்கின்றார், என் பின்னே வாருங்கள், என் வீட்டுக்குள் வாருங்கள், நானே உங்களுக்கு வீடாக இருப்பேன், நானே உங்களுக்கு வீடாக இருப்பேன். அப்படி மட்டுமல்ல, இப்பொழுது மீன் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய உன்னை நான் என்னவாய் மாற்றப் போகிறேன்? மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றப் போகிறேன். ஏன்னா என் வீடு பெரிய வீடு, என் வீடு பெரிய வீடு. அந்த வீட்டுக்குள்ள அநேக ஜனங்களை நீர் கொண்டு சேர்க்க வேண்டும். என் வீடு எப்படிப்பட்ட வீடு? பெரிய வீடு. My house is big house. I am very big. I am very big. You are alone. I am calling you. I will make you to catch men. For what? To bring into my house. Because my house is very big. Bring into my house. For that purpose God has called you and me. நாம் எதற்காக நாம் இந்த இடத்திலே அழைக்கப்பட்டு இந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், உங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். நான் மீன் பிடித்துக் கொண்டிருந்தேன். என்னை தேவன் அழைத்து எஜுகேஷன் கொடுத்து ஒரு என்ஜினியராய் மாற்றி என்னை தேவன் இந்த இடத்திலே அவருடைய வேலை செய்யும்படி என்னை நிறுத்தி இருக்கின்றார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 2 2வது அதிகாரம் 38 42 முடிய 38வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த வாழ்க்கையை விட்டு விலகி தேவனிடத்தில் திரும்புங்கள். தேவனுடைய வீட்டுக்குள்ளாக நீங்கள் கடந்து வாருங்கள். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். எப்படி? அன்றைய தினம் எத்தனை பேர்? 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். என்ன சொல்லி பேதுருவை ஆண்டவர் அழைத்தார்? நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவராய் நான் உன்னை மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரா? பேதுருவுக்கு வாக்கு கொடுத்தார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே இந்த 41வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், நாட் பை ஃபோர்ஸ், நாட் பை ஃபோர்ஸ், சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? 3000 பேர். 3000 பேர். 3000 பேர் அன்றைய தினம் தேவனுடைய வீட்டுக்குள்ளாக கடந்து வந்தார். நான் சொன்னேன், தேவனுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு? பெரிய வீடு. தேவன் பெரியவராக இருக்கிறார்.
3000 பேர் ஒரே நாள் அவருடைய வீட்டுக்குள்ளாக சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அந்த 3000 பேருக்கும் யார் வீடாக இருக்கிறார்? தேவனே அந்த 3000 பேருக்கு வீடாக இருக்கிறார். 3000 பேருக்கும் தேவனே வீடாக காணப்பட்டிருக்கிறார். 38வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்போ மனம் திரும்ப வேண்டும், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை கேட்ட ஜனங்கள் சந்தோஷமாய் 3000 பேர், நினைச்சு பார்க்க முடியல, ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை பாருங்க அந்த இடத்துல. அப்ப அது எதனால நடந்தது? ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினால். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினால் பேதுருவை தேவன் அழைத்து, உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய வாழ்க்கையும் விட்டுவிட்டு நான் உனக்கு கொடுக்கும் வீட்டுக்கும் வாழ்க்கைக்கும் வா என்று சொல்லி பேதுருவை தேவன் அழைக்கிறார். பேதுரு அப்படியே கீழ்ப்படிந்து வருகிறார். வந்து ஆண்டவர் சொன்னபடியே இந்த இடத்துல 3000 பேரை ஒரே நேரத்தில் அவருடைய வீட்டுக்குள்ளாய் சேர்க்கும்படி கர்த்தர் பேதுருவை வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். வல்லமையாய் தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சங்கீதம் 91 9வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். 91 9வது வசனம் வாசிங்க, ஒரு ஆள் வாசிங்க சவுண்டா. 91 9. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். தேவனை உனக்கு வீடாக நீ கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆபிரகாம் தேவனை வீடாக கொண்டார், ஆசீர்வதிக்கப்பட்டார். பேதுரு தேவனை வீடாக கொண்டார், ஆசீர்வதிக்கப்பட்டார். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறின. அடுத்ததாக திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 5வது வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளுகளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். யாரு? சவுல் தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது தேவனுடைய வீட்டுக்குள் இருக்கும் பிள்ளைகளை தேவனே வீடாக இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களை நடத்தி வருகிறார். அந்த ஜனங்களை கொல்லும்படி, அவர்களை சிறை சேதம் பண்ணி இழுத்து வரும்படி ஆசாரியர்களிடத்திலிருந்து பெர்மிஷன் வாங்கி கொண்டு அவர்களை தேடி ஓடி போகிறார். யாரு? சவுல் ஓடி போய் கொண்டிருக்கிறார். சடுதியிலே ஒரு சத்தத்தை கேட்டான். சடுதியிலே 4வது வசனத்துல அவன் தரையிலே விழுந்தான். 3வது வசனம், அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது.
அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளுகளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை ஒருவர் எதிர்த்து நிற்க முடியுமா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, முள் மேல உன்னுடைய காலை நீ என்ன செய்யாத, வைக்காத. என்னை நீ என்ன செய்யாதே, துன்புறுத்தாதே. துன்பப்படுத்துகிற ஜனங்களுக்கு ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்று, என்ன செய்தார் பவுல் இந்த இடத்திலே? அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்றார். உடனே அவர் தன்னை அர்ப்பணித்து விட்டார் தேவனுக்கு. உடனே தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாய் கொண்டு வந்து இருக்கும் பொழுது அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். எகிப்து ஜனங்கள் அவர்களை மறுபடியும் நாங்கள் அடிமைத்தனத்திற்கு கொண்டு வருவோம், அவர்களை துன்புறுத்துவோம், அவர்களை மறுபடியும் அடிமைத்தனத்திற்குள்ளாய் நாங்கள் எடுப்போம், அவர்கள் எங்களுடைய அடிமைகள் என்று சொல்லி தொடர்ந்து அவர்களை துன்புறுத்தும்படி தொடர்ந்து வந்தபடியினால் அவர்களுடைய முடிவு என்னவா இருந்தது? அந்த செங்கடல், பிளந்த செங்கடல் ரெண்டாக மூடி அவர்களுக்கு அது அழிவாக மாறிவிட்டது. மனம் திரும்பிய சவுலோ என்னாகிறார்? மனம் திரும்பிய சவுலோ 9:17 வசனங்களை வாசிங்க. 17:20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தார். 17வது வசனம், அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். உடனே அவனுடைய கண்களிலிருந்து செதில்கள் விழுகின்றன. பாருங்க, இந்த இடத்திலும் 18வது வசனம், செதில்கள் போன்றவைகள் விழுந்தன. 18வது வசனம், அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் தங்கியிருந்து, தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் தங்கியிருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தார். மனம் திரும்பினவனுடைய வாழ்க்கை, மனம் திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக கடந்து வந்து விட்டார். தேவனே அவனுக்கு ஆலயமாய் மாறுகின்றார். இயேசுவே அவனுக்கு ஆலயமாய் மாறுகின்றார். பாருங்க, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். தேவனுடைய ஆலயங்களில் யார் பிரசங்கிக்கிறார்? சவுல் பவுலாக மாறி அந்த இடத்திலே பிரசங்கிக்கின்றார். மனம் திரும்பினவர்களை தேவனால் இப்படியும் பயன்படுத்த முடியும். மனம் திரும்பாமல் தேவனுடைய பிள்ளைகளை தொந்தரவு செய்து கொண்டு அடிமைத்தனத்திலே வைக்க வேண்டும் என்று சொல்லி அதே அடிமைத்தனத்திலே அவர்களை வைக்க வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை செங்கடல் ரெண்டாக மூடி வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்றுமில்லாமல் அழிந்து போய். அதனால் பவுலை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார் என்று சொன்னால்,
ஆலயங்களில் தேவனை குறித்து இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி பிரசங்கித்தார். அதோடு மட்டுமல்ல, அநேக சபைகளை ஸ்தாபித்தார், அநேக நிருபங்களை எழுதினார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த 14 நிருபத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் ஆகிய பவுல். பேதுருவை ஆண்டவர் அழைத்தார். தேவனுடைய வீட்டுக்கு ஒரே பிரசங்கத்தில் 3000 பேரை கொண்டு வரும்படி தேவன் கிருபை செய்தார். பவுலை ஆண்டவர் அழைத்தார். இன்று வரைக்கும் அவருடைய வார்த்தையை தேவன் அவர் மூலமாய் நமக்கு எழுதிய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று வரைக்கும் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை நாம் இன்று வாசித்தோமா? இல்லை, எடுக்க வேண்டாம். நாம் இன்று அப்பம் பிடிக்கும் பொழுது எடுத்து நாம் என்ன செய்தோம்? அதை வாசித்து தியானித்தோம். அது யார் எழுதின புக்கு? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு எழுதின புத்தகம். இன்று வரைக்கும் நாம் அதை வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். 14 நிருபங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கின்றார். என் அருமை சகோதரர்களே, நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாய் வந்துவிட்டீர்கள் என்று சொன்னால், தேவனே உங்களுடைய ஆலயமாய் மாறிவிட்டார் என்று சொன்னால், ஒருவனும் உங்களை சீண்ட முடியாது, ஒருவனும் உங்களை தொட முடியாது. unless and until it's God's time. தேவனுடைய நேரம் வரும் வரைக்கும் ஒருவனும் உங்களை தொட முடியாது, சீண்ட முடியாது. அந்த விசுவாசம், அந்த வைராக்கியம், அந்த அபிஷேகம் தேவனுடைய வீட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் காணப்பட வேண்டும். தேவன் அதை எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னோடு இணைந்து பிரயாணம் பண்ணக்கூடிய உங்களுக்கும் கர்த்தர் இந்த அஷ்யூரிட்டியை, அதாவது தேவனே நமக்கு வீடாக இருக்கிறார். அவருடைய வீட்டில் ஒன்றுக்கும் குறைவில்லை. அவருடைய வீட்டில் ஒன்றுக்கும் குறைவில்லை. என்னுடைய வீட்டிலும் ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் ஒரு குறைவுமின்றி கர்த்தர் பாதுகாத்து தந்து போஷித்து வழிநடத்தி வருகின்றார். ஆண்டவர் சொன்ன அதே சந்தோஷம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அதே வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகின்றன, நிறைவேறிக்கொண்டே இருக்கின்றன. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சங்கீதம் 91:9 சொல்கிறது, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். தேவனை, கர்த்தரை உனக்கு வீடாக நீ கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அதற்கு சாட்சி நானும் கூட. ஆபிரகாமும் அதற்கு சாட்சி, பேதுருவும் அதற்கு சாட்சி, அப்போஸ்தலனாகிய பவுலும் அதற்கு சாட்சி. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தி வரும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான, இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறேன். ஆண்டவரே, எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நிஜமாய் மாறுவதற்கு நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எங்களை நிலைநிறுத்தும். ஆண்டவரே, உம்முடைய பூரண சந்தோஷம் சமாதானம் எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடப்பதற்குள்ள கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து நடத்துகிறார். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யுன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தார் அனைவரோடும் சபையார் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.